Hello all. So in today's class we'll discuss about the heat transfer examples. So unit 4 is about compartmental physiological modeling, right? So when we say compartmental physiological model, it means we are going to model each process as a compartment. So ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்டாக வந்து நம்ம மாடல் பண்ணுவோம். அதுதான் இவ்வளோ half of the unit was about that, and the other half is about thermoregulation. ஸோ thermoregulationனா temperature maintenance, right? ஸோ நம்ம பாடியில் இன்டர்னலாக எப்படி வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we have discussed, right? So we have discussed it in previous lectures. ஸோ தெர்மோரெகுலேஷனில் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்கும், வார்ம் பிளட்டட் அனிமல்ஸில் எப்படி இருக்கும், ஸோ அதோட அனடாமி என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இன் திஸ் லெக்சர் வில் see some examples. ஸோ அதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது அதில் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று நான் லீனியாரிட்டி, இன்னொன்று லீனியரைசேஷன். ஸோ நான் லீனியாரிட்டி அப்படின்னாலே யூ வில் see that the output is not increasing or decreasing in the same way as the input. ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டில் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சு அப்படின்னா தென் we say it's a linear relationship, right? ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் we say it's a non-linear relationship. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் திங் வில் see about the modes of heat transfer. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் திங் இஸ் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்றது ஒரு மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் வந்து ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு சர்ஃபேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னென்ன மோட் மூலயமா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன்றது இட்ஸ் டிஃபைன்ட் as a transfer of heat within a fluid, gas or liquid and is usually caused by a heat flow at some boundary such as from a solid surface, for example the skin. ஸோ நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸில் நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட்ஸ் ப்ராசஸ் கால்டு கன்வெக்ஷன். அதாவது ஒரு ஃப்ளூயிடோ கேஸோ லிக்யூடோ அதோட பவுண்ட்ரியில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது அப்படின்னா தென் திஸ் ப்ராசஸ் இஸ் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இந்த கன்வென்ஷனல் ரிலேஷன் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வச்சு எழுதலாம். ஸோ அது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா கன்வெக்டிவ் ஹீட் ஃப்ளோ ரேட், ஸோ அந்த கன்வெக்ஷன் மூலயமா நடக்கிற ஹீட் ஃப்ளோவுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டில் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ரேட்டை வந்து எஃப்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா எஃப்சி இஸ் ஈக்குவலன் டு Q ஈக்குவல் டு ஹெச் இன்டு ஏ தீட்டா எஸ் மைனஸ் தீட்டா ஏ, வேர் ஹெச்ன்றது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஸோ ஏன்றது சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் இன் மீட்டர் ஸ்கொயர், தீட்டா ஏன்றது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், தீட்டா எஸ்ன்றது ஸ்கின் டெம்பரேச்சர். ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்னால் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதுதான் வந்து கன்வெக்ஷனோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் கெட்டிங் எவாப்ரேட்டட். ஸோ ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் வந்து நீங்கள் பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து இட் வில் பி கன்வெர்டட் இன்டு வாட்டர் வேப்பர், ரைட்? ஸோ இட் இஸ் evaporated, which means it becomes into a gaseous state. So it involves mass transfer of a fluid from skin to air and also change of state from liquid to vapor. So அதுதான் வந்து எவாப்ரேஷனோட டெஃபினேஷன். ஸோ எவாப்ரேஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். அதில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஏர் வெலாசிட்டி, வெட்டட் ஸ்கின் ஏரியா அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ இது வந்து இட்ஸ் நான் லீனியர் ஃபங்க்ஷன். அதாவது ஏரில் இருக்கிற அந்த ஏரில் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வெட் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸில் ஸ்வெட் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வென் யூ சிட் அண்டர் அ ஃபேன் ஆர் வென் யூ சிட் இன் அன் ஏசி ரூம் ஆஃப்டர் ஸ்வெட்டிங் ஸோ மச் யுவர் ஸ்வெட் இஸ் கெட்டிங் எவாப்ரேட்டட், ரைட்? ஸோ அந்த ஸ்வெட் வந்து எவாப்ரேட் ஆகி ஏரில் வந்து இட் வில் இட் வில் மிக்ஸ் வித் ஏர். ஸோ அந்த ஸ்வெட் வந்து கேஷியஸ் ஸ்டேட்க்கு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏரோட வெலாசிட்டி அண்ட் தென் ஸ்கின்னில் வந்து எந்த ஏரியாவில் ஸ்வெட் ஆகிருக்கோ அந்த வெட்டட் ஸ்கின் ஏரியா அண்ட் தென் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஏற்கனவே ஏரில் இருக்கிற ஹியூமிடிட்டி விச் இஸ் த மாய்ஸ்சர் இன் ஏர். ஸோ ஏரில் வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது அதை பொறுத்து இந்த எவாப்ரேஷன் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் நான் லீனியர் ஃபங்க்ஷன் விச் மீன்ஸ் இது வந்து லீனியராக டிபெண்ட்டாக இருக்காது. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இதை வச்சு வேப்பரைசேஷன் ரேட்டுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் தெர்மோரெகுலேஷன். ஸோ தெர்மோரெகுலேஷன் நடக்கும்போது நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா you can say that the aim of the heat loss center is to achieve a given a heat loss rate. ஸோ ஹீட் லாஸ் நடக்கும்போது தான் வந்து ஸ்வெட்டிங் நடக்கும்ன்றது
ஸ்வெட்டிங் நடக்கும்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அதை வச்சு தான் வேப்பரைசேஷன் ரேட்டை வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுத முடியும். ஸோ இட்ஸ் அ நான்-லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்லி ஒன் வேரியபிள் விச் இஸ் பாடி டெம்பரேச்சர். ஸோ பாடி டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான் வேப்பரைசேஷன் ரேட் இருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் வந்து ஜென்ரலாகவே ஒரு பாடி சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அதோட நெட் எஃபெக்ட் வந்து we can write it in terms of Stephen Boltzmann law. ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லான்றது என்னென்னா Q equal to F rad equal to sigma into A dash theta S power 4 minus theta E power 4. ஸோ where theta Sன்றது ஸ்கின் டெம்பரேச்சர், theta Eன்றது டெம்பரேச்சர் ஆஃப் த ரேடியன்ட் என்க்ளோஷர். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர். And then A dash ன்றது effective radiating area which must be less than the actual skin area. ஸோ ஸ்கின்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஏரியா. அண்ட் தென் சிக்மான்றது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஃபார் பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ ஒரு பிளாக் பாடியோட ரேடியேஷன் நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது we always take the ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன், ரைட்? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் அது which is 0.49 into 10 - 7 kilocals. And then temperature is measured in degree Kelvin. So degree Kelvin is degree Celsius plus 273. So this is how we write the equation for radiation. So we have seen convection, evaporation and radiation. மூணு விஷயம் பார்த்துருக்கோம் mode of transferல. ஸோ இப்போது இந்த ரேடியேட்டிங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எப்படி இருக்குன்றது வந்து ஒரு கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கின் டெம்பரேச்சர் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் யூ ஹாவ் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் which is the radiating heat loss. ஸோ அந்த ஹீட் லாஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ del Q which is the change in the heat transfer rate. ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டோட ரேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா we are getting different lines which are linear lines. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு கிடைக்கிது வித் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஸ்கின் டெம்பரேச்சர் மாறும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் வேரி ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் தே ட்ரை டு டெபிக்ட் ஹியர் இன் திஸ் கிராஃப். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஆல்சோ மார்க் தி ஸ்லோப். ஸோ ஸ்லோப் சேஞ்சஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸ்லோப் ஃபார் ஸ்கின் சேஞ்ச், ஸ்கின் டெம்பரேச்சர் சேஞ்ச் அண்ட் ஆல்சோ ஸ்லோப் ஃபார் தி என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் சேஞ்ச். யூ கேன் see two different triangles inside the graph. ஸோ அந்த கிராஃப் வந்து determines the slope of the straight line. And then second thing is Taylor series expansion. So first thing we have seen the modes of transfer. Second we are going to see the Taylor series expansion. So கம்படிஷ்னலாக இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்னால் நம்ம டெய்லர்ஸ் தியரம் வச்சு எழுதலாம் யூஸிங் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் வச்சு we can write. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ் பை 1 factorial plus up to fn into x del x power n divided by n factorial. So this is the equation for the Taylor series expansion. So f of n என்றது நம்மளோட function and then இதில் நம்ம வந்து ஒரு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிமிட் del x tends to 0. ஸோ இந்த பைனாமியல் சீரீஸாக நம்ம இதை அசியூம் பண்ணிவிட்டு அதில் del x which is the change in the temperature வந்து which tends to 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா you will get the final equation which is 1 plus del power n equal to 1 plus n del plus n into n minus 1 by 2 into del square. So இது வந்து ஒரு binomial series expansion வந்து நம்ம எழுதிக்கலாம் which is in unitary form. So unitary form it starts with 1. Okay, so this is the Taylor series expansion. And then from this we can measure the difference between the skin temperature and the environmental temperature change which is theta s minus theta e power 4 equal to theta e power 4 1 plus del power 4 minus 1. ஸோ இதிலேருந்து டெல்லுன்றது டெல் தீட்டா பை தீட்டா இ. ஸோ இந்த டெல் தீட்டான்றது பயாலஜிக்கல் சுச்சுவேஷனில் 10 டிகிரி செல்சியஸ் இல்லைனா அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டெல் தீட்டாவை வந்து ஐ மீன் the del square வந்து therefore it becomes negligible. ஸோ அந்த டெல்லுன்ற வேரியபிளே வந்து நம்ம ரொம்ப மினிமல் சேஞ்ச் தான் இருக்கும் which is very very small. 10 டிகிரி செல்சியஸ் இருந்தால் அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ we are rewriting the equation. ஸோ இந்த 3.20 ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா theta s minus theta e equal to 4 into del theta e power 4. So 4 into theta s minus theta e into theta e power 3. So this is the final equation for measuring the difference between skin and the environmental temperature. And then the last thing is non-linearity and linearization.
ஸோ நான்-லீனியராக இருக்கிற ஈக்குவேஷனை we are trying to make it as a linear equation. So that is called as linearization. Linearization we are making it linear. ஸோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை வந்து அதில் ஒரு அந்த கர்வில் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோன்னா we will get the linearized variable. ஸோ டெய்லர் சீரீஸ் ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி லீனியரைஸ் பண்ணலாம் அப்படின்னா we can truncate the series. Truncation means ஒரு இன்ஃபைனைட் சீரீஸாக இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபைனைட் சீரீஸை வந்து நம்ம ஃபைனைட் சீரீஸாக மாற்றிடுவோம், which is we'll ignore the infinite variables and we'll make it as a finite variable. So this is your Taylor series expansion, right? F of x plus del x equal to f of x plus k into del x, where k is the value of df by dx at chosen x value. So k என்றது தான் நம்மளோட variable for change. So இதை வந்து நம்ம rewrite பண்ணுறோம். So del into f of x equal to, so we are bringing the variable which is on the right side to the left side. So del x க்கு வந்து we are trying to write the equation. So del fx is equivalent to f into x plus del x minus f of x. So இதிலேருந்து del f ன்றது என்ன, k into del x. So from this we can write del q equal to dq by d theta s into del theta s. So இதில் dq by d theta ன்றது sigma into a dash into 4 theta s power 3. இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஈக்குவேஷன்லேருந்து we are getting this equation which is from the radiation expression. So radiationக்கு எழுதின ஈக்குவேஷன்லேருந்து we are getting this final equation. So from this we can draw different blocks. இது வந்து block diagramல represent பண்ணோம் அப்படின்னா first thing is basic non-linear relation. So non-linear relationல you have skin temperature and then external temperature and then you have the process of radiation. So அந்த radiation process நடக்கும்போது வெளியில் வர ஹீட்க்கு வந்து there is a rate which is q of t. இது first block. Second blockல you have linearization of theta s of t varying only. ஸோ ஸ்கின் டெம்பரேச்சர் மட்டும் வேரி ஆகுது, பட் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கின் டெம்பரேச்சர் வந்து டெல் தீட்டா எஸ் இன்டூ டீன்னு ஆயிரும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வில் பி தீட்டா இ விச் ஹாஸ் நோ எஃபெக்ட், இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுக்கு யூ ஆர் டிஃபைனிங் அ கான்ஸ்டன்ட் விச் இஸ் கே அண்ட் தென் யூ ஆர் ஆல்சோ புட்டிங் டெல் இன்ட்டு கியூ ஆஃப் டி. ஸோ டெல்னால் நம்மளோட எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஹீட்டும் வந்துட்டு I mean heat fluxum and it is changing. So that is the second block diagram. Third block diagram we are considering both skin temperature and the external temperature are changing continuously. So ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்றப்போ we are defining two variables which is ks and ke and then we have a summation symbol and then ரெண்டையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி we are getting the final heat flow rate which is del q of t. So that summation symbol basically denotes a comparator. So this is how we do the linearization of the nonlinear function. So from this we are writing some equations. ஸோ இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இசட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பேஸ் பண்ணி இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ டிஇசட் ஈக்குவல் டு டெல் எஃப் பை del x into x comma y into dx plus del f by del x xy into dy. So இதில் வந்து we are taking it as a partial derivative. So first y கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதே மாதிரி x கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டு we are differentiating with respect to y. ஸோ இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியலுக்கு வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா del z is equal to kx into del x plus ky into del y. So this is the simplified equation of 3.27. So first equation இப்படி simplified எழுதுறோம். ஸோ இதில் kxன்றது என்னென்னா del f by del x into x comma y where y equal to constant. அதே மாதிரி kyன்றது del f of x comma y divided by del y where x is a constant. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம ஸ்டீவன் போல்ஸ்மேன் law வச்சு we can write it as kx. அதே மாதிரி keக்கு we are getting the equation. So this is how we write the linearization function. ஸோ இப்போது 3 graph இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a soft nonlinearity. Soft nonlinearity அப்படின்னா you have a nonlinear function which is like a curved structure. So curve வந்து it will be changing which means that it's gradually increasing. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒரு 0.1 0.2 0.3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா இட்ஸ் a soft nonlinearity. இதே ஹார்ட் நான்லினியாரிட்டினா தெர் இஸ் அ
strict boundary. If you look at the bottom figure, you can see it's like a switched output pulse mari. You have 0 and then 1. So in between la you have a straight line. So அது வந்து gradual change கிடையாது. either temperature அதிகமாக இருக்கும் இல்லை temperature கம்மியாக இருக்கும், ரெண்டு ஸ்டேட் தான். இதே வந்து third graph பார்த்தீங்கன்னா it's like a hysteresis loop. So hysteresis loopல கூட பார்த்தீங்கன்னா it's not like a curved structure, it's like a ramp. So ஒரு increasing ramp and then downward ramp. So ரெண்டும் சேர்ந்து ஒரு hysteresis loop மாதிரி you are getting the temperature change. So these are the three different types of temperature change that can be seen in a nonlinear function. So next thing is mathematical model of the control process. So this is your last topic in your fourth unit. So இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have different equations for your different components of the body. So first thing is for the core, which is the body's main core. Second thing is for the muscles and third one is for the skin. So இது மூணு தான் வந்து நம்மளோட பாடியோட மெயின் ஸ்கின் temperature, I mean main temperature regulators, right? So in the temperature actuators we are writing equation. First one is mc into cc equal to d theta c by dt equal to mb minus fr minus qcm minus qcs. So similarly we are writing for muscles and then also for the skin. So skin la pathina you are having minus fc plus fe into frad. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து Q அப்படின்றது இட்ஸ் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். அண்ட் தென் த அதர் வேரியபிள்ஸ் இஃப் யூ லுக் அட் இட் யூ ஹாவ் எம்ன்றது மாஸ், சின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட், K is thermal conductivity, A is the effective area, L is the effective path, M is the muscle shivering metabolism, MB basal metabolic rate, Mx is the muscle exercise metabolism, Fc is the convective heat transfer rate from skin, Hs is the convective heat transfer coefficient, that is skin to air, Fe into the evaporative heat rate, and then Fr into the respiratory excretory heat loss, Frad into the radiant heat transfer from the skin. So that's why we are having three different terms in your skin equation. So skin equation you are considering convective heat, evaporative heat and also radiant heat. So in the மூணு type of heat மே வந்து நம்ம ஸ்கின் சர்ஃபேஸில் நடக்கும், தட் இஸ் கன்வெக்ஷன், ரேடியேஷன் அண்ட் எவாப்ரேஷன். ஸோ அதனால் அந்த மூணையுமே நம்ம கன்சிடர் பண்ணி we are writing the equation for skin. ஸோ மசிலில் பார்த்தீங்கன்னா you have only one equation which is respiratory excretory heat loss, FRன்றது மட்டும்தான் அதில் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். And then the other thing is that's for the core. So body coreல we are considering that for the core. Muscle வந்து you are considering the muscle shivering which is MM and also mx. mx என்றது muscle exercise metabolism. So அந்த ரெண்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பாடி கோரில் we are considering the basal metabolic rate. So this is how we write the equation for the பாடியோட heat control processல we are writing this equation. So if you look at it as a block diagram, so block diagramல நம்ம represent பண்ணோம் அப்படின்னா இந்த equation first you have inputs. So inputs என்னென்னு பார்த்தீங்கன்னா flow, energy, flow through the nodes and then energy storage, flow loss and then effort junctions. So இது எல்லாமே வந்து these are the four kinds of input. இதில் you have radiation convection block and then actuators என்னென்னு பார்த்தீங்கன்னா skin, muscle and core. So skin, muscle and coreலேருந்து you have a comparator. So அந்த comparatorல you have different mechanisms. So skinல பார்த்தீங்கன்னா you have three different mechanisms which is through the radiation convection you are getting something and then through sweating and then central nervous system is the main controller. So central nervous system lende you are again getting some feedback to the muscle. So muscle la shivering irukku and then metabolism is given as the input to the core. So core oda comparatively you have that and then you also have different comparators at the bottom of the actuator and then you have a multiply block at the end and finally feedback is given to the central nervous system. So this is how a block diagram for the control process is given. So all these things are found in your John H. Milsom book, so you can refer that. So with this I'll stop.